நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதை வந்து சொல்லி வந்து ஸ்மெல் வச்சுக்கலாம். நம்ம 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா தீய வதக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிறோன்னே சிக்கன் போட்டுக்கலாம். இது வீட்டில் வச்ச பழம் டேஸ்ட்டுக்கான இதுவே நம்ம இப்போ மறந்துட்டோம். உப்பு லாஸ்ட்டில் சேர்த்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி போட்டால் நல்லா இருக்குமோ அப்படி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நல்லா இப்போ தலைன்னு நம்ம பிரியாணி ரெடி ஆகுது. நல்லா சாப்பாடு வெந்துருச்சு. புதினாவை போட்டு நெய்யை ஊற்றி தம் கட்டிடலாம். இப்போ பிரியாணி நல்லா கமன்னு இருக்க மாதிரி நெய் ஊற்றிக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தம் கட்டுறதுக்காக நெருப்பெல்லாம் எடுத்து தட்டு மேலே போட்டுக்கலாம். நெருப்பு தான் அடி பிடிக்காம இருக்க. கீழே மண்ணு போட்டுக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம்.